வாகனம் மோதினதை நிரூபிச்சுட்டா மன்னிப்பு கேட்க ரெடி அப்படின்னு திருமாவளவன். நான் திருமாவளவன் நம்ம அரசியல் விட்டே போகணும்னு சொல்கிறேன். இதில் மன்னிப்பு என்பது ரெண்டாவது நாள். ஏன்னா அவர் என்னை சம்மந்தப்படுத்தி இருக்கிறார். அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார். பிஜேபி சங் பரிவார் இயக்கம் சம்மந்தப்பட்ட அதை ப்ரூவ் பண்ணமல்லண்ணே. சும்மா பத்திரிகையாளரை பார்த்து விட்டு மைக்கு இருக்கிறக்கா வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமாண்ணே? அடிச்சிருக்கிறாரு, அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க கீழ்த்தரமாக பேசுகிறாரு. சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறார். அது இவர் வேலையா? அது டாக்டர் சொல்லணுமா, அண்ணன் திருமாவளவன் சொல்லணுமா? அவரே மைக்கில் சொல்கிறாரு, முறைச்சி பார்த்தா 2 தட்டு தட்டினேன். அதான் சொன்னால் பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்பணும். அங்கே பாகிஸ்தான்காரர் முறைச்சிட்டு இருக்கா 2 தட்டு அங்கே தட்ட மாட்டார். ஏன்னா அவங்க கையில் ஆயுதம் இருக்குது. இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் 2 தட்டு தட்டுவாங்க. அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல், குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை, ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார். மனசு ஏதோ நினைக்குது, வாய் ஏதோ பேசுது, உடம்பு ஏதோ நினைக்குது, கை ஏதோ நடிக்குது. அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிவிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும். ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்கிறேன்னா, தேவையில்லாமல் வம்புக்கு என்ன இழுத்துருக்கிறார். தேவையில்லாமல் என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு இதான வேலை. திருமாவளவன் எங்கே போகிறாங்க, அவர் கார் எங்கே இருக்குது, பின்னாடி இதான வேறு லைஃப்பில் வேறு வேலையே இல்லை. அதனால் என்னுடைய பதில் என்னென்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும். எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள்?